ஐடியா இன்னைக்கு சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட ஃபுல் கண்டென்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஓவராலாக எல்லா கண்டென்ட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸில் கம்ப்ளீட் பண்ணால் அப்புறம் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அது போல் போகலாம். ஓகேவா? நான் எக்ஸசைஸ் அது போல் ஃபுல் கண்டென்ட் இந்த லேயரில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லுமே நம்ம ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே, ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஓகே, யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எனி டூ கிவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி, எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்னால் ரொம்ப யோசிக்காதீங்க, எனி டூ நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஏதோ 2 நம்பர் கொடுத்துறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் யூனிட் ஹோல் நம்பர்ஸ் q அண்ட் r. அது இந்த 2 இன்டீஜர்ஸ்க்கு ஒரு தேர் எக்ஸிஸ்ட் 2 ஹோல் நம்பர்ஸ் q அண்ட் r such that a equals to bq plus r. ஏவும் பியும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு க்யூவும் ஆரும் ஒரு தனி நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வர ஒன்றுமே கிடையாது, நம்மளோட டிவிஷன் தான். டிவிஷன் என்ன? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. சார் 3 எடுத்துக்கலாம். 25ங்கிறது ஏ, 3ங்கிறது பி. இதோட டிவிஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக இதுக்கான ஒரு கோஷன் கிடைக்கும், இதோட ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ ஏ டிவைடட் ஏ ஈக்குவல்ஸ் ஏங்கிறது நீங்கள் 25, இங்கே பிங்கிறதுனா 3. டிவிஷன் போட்டோன்னா 25 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 8 டைம்ஸ். 8 3s are 24. ஸோ இந்த 2 நம்பர் ஏக்கும் பிக்கும் ஒரு க்யூன்ற ஒரு வேல்யூ கோஷன்ட் ஒன்று இருக்குது, ஒரு ரிமைண்டர்னு ஒரு இது இருக்குது. அவ்வளோதான். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஓகே, ஃபார் எனி given two positive integers a and b, there exists unit whole number q and r such that நம்ம செக் போடுவோம், ஞாபகம் இருக்கா? டிவிஷனுக்கு டிவிடெண்ட் ஈக்குவல்ஸ் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் செக் போடுவோம்ல, அவ்வளோதான். அந்த ஃபார்மில் தான் ஏங்கிறதுனா பிக்கர் நம்பர், யுவர் டிவிடெண்ட் ஈக்குவல்ஸ் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ரிமைண்டர் எப்படி இருக்கும்? எப்போவுமே வந்து ஒன்று ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும், ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 0னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். அது இல்லைன்னா ரிமைண்டர் வந்து கிரேட்டர் தென் 0வும் வரலாம், 1 2 அது போல் வரலாம். பட் இட் ஷுட் பி திஸ் ரிமைண்டர் ஷுட் பி லெஸ் தென் டிவைசர். டிவைசரோட கம்மியாக இருந்தால் தானே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, அப்போ தானே நமக்கு ரிமைண்டர் வரும். அவ்வளோதான் இந்த கண்டிஷன். The r should be, remainder should be equal to or less than 0, or r should be less than, r should be equals to or greater than 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா r should be less than டிவைசராக இருக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் டிவைசராக இருந்தால் மட்டும்தான் ரிமைண்டர் நம்ம அன்டிவைடட் நம்பர் சொல்லிட்டு வச்சுருப்போம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஈக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஓகேவா? இதில் வந்து இது பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அதில் வந்து அல்காரிதம், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா என்னென்னு பார்க்கலாம். அல்காரிதம்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு ஸ்டெப் போடுவோம், இதில் இந்த ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப் போட்டோன்னே இதில் ஒரு சம் ஆன்சர்ஸ் வரும்ல, அந்த ஆன்சர் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டெப் போடுவோம். இதில் செகண்ட் ஸ்டெப்பில் வர ஆன்சர் யூஸ் பண்ணி தேர்ட் ஸ்டெப் போவோம், அன்டில் யூ கெட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது முடிகிற வரைக்கும், அன்டில் யூ சால்வ் திஸ் ஒன். அதுதான் அல்காரிதம். அண்ட் அல்காரிதம் இஸ் அ சீரியஸ் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஸ்டெப்ஸ் டு கிவ் அ மெத்தட் ஃபார் சால்விங் அ சர்டன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அவ்வளோதான். ஓகேவா? அல்காரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு சால்வ் எ ப்ராப்ளம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வர ஆன்சர் யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வர ஆன்சர் வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டாக கொடுப்போம், செகண்ட் ஸ்டெப்பில் வர ஆன்சர் வந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு முடிஞ்சதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், ஈக்ளிட் டிவிஷன் லெம்மானா என்னென்னு பார்த்துருக்கோம். ஏ ஈக்குவல்ஸ் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோன்னா என்னது? ஈக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா என்னது? அதே டெக்னிக், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அன்டில் யூ கெட் த ரிமைண்டர் அஸ் 0 அது வரைக்கும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஏ ஈக்குவல்ஸ் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போது டிவைட் பண்ணப்போ நமக்கு கோஷன்ட் வருது, ரிமைண்டர் வருது. ஓகேவா? இப்போ எப்போ ரிமைண்டர் 0 ஆகுதோ அது வரைக்கும் இதே ஸ்டெப்பில் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். எதை யூஸ் பண்ணுவோம்? செகண்ட் ஸ்டெப் போடும்போது பிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி
இந்த old divisor become new dividend ஆகிடும், the remainder become new divisor ஆகிடும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அல்காரிதம்னா ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் என்ன பண்ணோம், இட் இஸ் அ டெக்னிக் டு கம்ப்யூட். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த லேயரில். ஓகேவா, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, அதில் நம்ம வந்து இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் அ டெக்னிக் டு கம்ப்யூட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ கிவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டிவைட் ஏ பை பி, வி கெட் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்குமா. டிவிடெண்ட் டிவைசர் கோஷன்ட் ரிமைண்டர் கிடைச்சிடும். இஃப் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோனா என்னது, ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோனா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து என்னது, டிவைசர். டிவிஷன் போடணும், லாங் டிவிஷன் மெத்தடில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம், ஞாபகம் இருக்கா. இந்த டிவைசர் தான் உங்களுக்கு லாஸ்ட் டிவைசர் தான் ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா. ஸோ ஆர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அப்போது இருந்த டிவைசர் தான் வந்து ஹெச்சிஎஃப். இஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தென் அப்ளை த டிவிஷன் லெமா அகெயின் டு பி அண்ட் ஆர். திருப்பி என்ன பண்ணுவோம், ஓல்டு டிவைசர் பிகம் அ நியூ டிவிடெண்ட், ரிமைண்டர் பிகம் அ நியூ டிவைசர், ஞாபகம் இருக்கா. ஸோ கண்டினியூ த தேர்ட் ஸ்டெப் டில் யூ வில் கெட் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஒரு சின்ன ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் இது என்னது, அதில் கம்ப்யூட் பண்ண போகிற ஹெச்சிஎஃப் எப்படி கம்ப்யூட் பண்ணோம், ஏ ஈக்குவல்ஸ் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ரைட். இப்போது நமக்கு வந்து டிவிடெண்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபார் எக்ஸாம்பிள் 73ன்னு எடுத்துக்கோங்க, பி ஈக்குவல்ஸ் டு 25 வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்கு தான் டிவிஷன் போடும். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னது 73, பி வந்து 25 இன்ட்டு நமக்கு கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது, இதையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ டிவிஷன் போடலாம். 73 25. ஸோ 73 இதில் 25க்கு 2 டைம்ஸ் தான், என்ன 25 into 3 75 வரணும். ஸோ 5 2 is 10, 1 4 5 50. ஸோ 3 2 23. ஓகேவா, இப்போது 2 is your quotient and 23 is your remainder. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷன் மெத்தட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடி, ஞாபகம் இருக்கா. திஸ் ரிமைண்டர் பிகம் நியூ டிவைசர் and the old divisor become new dividend, ஞாபகம் இருக்கா. இப்போது இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ வந்து என்னவாச்சு 25, பியோட வேல்யூ பி. ஓகேவா, டிவைசர் என்னது ஆர் 23, அதுதான் சொன்னேன். இந்த பிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூஸை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 25ல how many 23 123 is there. ஸோ 23 சப்ராக்ட் பண்ணால் 2. இப்போ என்னாச்சு, இப்போ வந்து கோஷன்ட் 1, ரிமைண்டர் என்ன 2. நமக்கு இன்னும் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுடணும். பிஆர் ஞாபகம் இருக்கா, பி வந்து என்னது 23, உங்களுக்கு ஓல்ட் டிவைசர் பிகம் நியூ டிவிடெண்ட் 23 ஆகிடும். நெக்ஸ்ட்டு யுவர் ரிமைண்டர் பிகம் நியூ டிவைசர் 2. கோஷன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. ஓகேவா, டிவிஷன் இப்போ திருப்பி போடலாமா. 23ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 11 டைம்ஸ், ரைட். 11 2s are 22. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1, ரைட் 1. ஸோ இப்போ என்னது, கோஷன்ட் வந்து 11, ரிமைண்டர் வந்து 1. நீங்கள் செக் போடும்போது நான் 2 into 11 22 + 1 23 வந்துடுச்சு, செக் கரெக்டானு போடுவோமா, ஞாபகம் இருக்கா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ என்னது, பிஆர், பி எடுத்துக்கோங்க. பி வந்து 2, ஆர் வந்து என்னது, ஆர் வந்து சாரி this old divisor become new dividend 2, இது dividend. ஓகே, சாரி டிவைசர் 1 into இது தெரியாது, இதுவும் தெரியாது. ஓகேவா, இது டிவைட் பண்ணால் 2 டைம்ஸு, 2 1s are 2. ஸோ now you got the remainder as 0. கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் 0. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போது என்னது வந்து இதில் ஹெச்சிஎஃப், நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். யுவர் லாஸ்ட் டிவைசர் இஸ் யுவர் ஹெச்சிஎஃப். ஓகேவா, which one is the last divisor, this 1. ஓகேங்க, 1 is your
லாஸ்ட் டிவைசர், இது ஃபஸ்ட் டிவைசர், இது லாஸ்ட் டிவைசர். திஸ் இஸ் யுவர் HCF. கிளியரா? ஓகே. இது போல தான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லாமா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF வந்து இந்த லேயரில் கண்டுபிடிக்கப்படும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்ம ஜென்ரலாக போடுறது தான். ஓகேவா? அது இப்போ ஒரு நேம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், எவ்ரி காம்போசிட் நம்பர், உங்களுக்கு தெரியும், எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் prime factors. Product of prime factors. This theorem is also known as unique factorization method. இப்போ composite number வந்து என்ன பண்ணலாம்? For example, 6 is a composite number. கரெக்டா? 6 is a composite number. It should be expressed as a product of prime factors. 6 வந்து 6 ones or 1 போடலாம். But these are not prime factors. Prime factors என்ன? 6 2 into 3. இதுதான் prime factors. 2 is a prime number, 3 is a prime number. Okay, this is called prime factorization. Clear? So, in the fundamental theorem of arithmetic, a composite number can be expressed as the product of prime numbers. Okay, product of the prime factors. Next இது நம்ம last year படிச்சிருக்கோம், right? Terminating decimal, non-terminating decimal, non-terminating repeating, non-terminating non-repeating எல்லா கண்டிஷனும் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ terminating decimal எப்போ வரும்? For a rational number p by q க்கு when q can be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? where m and n are the non-negative integers. இப்படி இருந்ததுன்னா இந்த p by qவில் qவை வந்து if you are able to write in this form, express in this form 2 to the power of m into 5 to the power of n னா கண்டிப்பாக என்னன்னாகும்? it can be written in the form of 10, 100 இல்லை 1000 இல்லை 10,000 இப்படி எழுதலாம். கரெக்டாக? இப்படி எழுதுனா it is a terminating decimal. divided by 10 ஒரு பாயிண்ட் தள்ளி வரும், divided by 100 2 points தள்ளி வரும், divided by 1000 3 points likewise. It is a terminating decimal. எப்போ? a rational number p by q ஃபார்மில் இருக்கும்போது when q can be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. okay, or வெறும்னே 2 to the power of m லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை 5 to the power of n லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தனியாகவும் பண்ணலாம், இல்லை டுகெதராகவும் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இருந்தால் you will get a terminating decimal. terminationன்னு நான் முடிஞ்சிருது அதோட, அதுக்கப்புறம் ஃபர்தராக டெசிமல் நம்பர்ஸ் வராது. ஓகே, டெர்மினேட்டிங் ஸ்டாப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். நம்ம ரேஷனல் நம்பரில் 2 கண்டிஷன் பண்ணுவோம். ரேஷனல் நம்பருக்கு வந்து ஒன்று நான் டெர்மினேட்டிங் வரும், இன்னொன்று வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காக வரும். ஓகேவா? ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் எப்போ இருக்கும்? in this p by q form, இந்த p by q ஃபார்மில் q is not equals to 2 to the power of m into 5 to the power of n. For example, இப்போ 2 by 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 நீங்கள் என்ன பண்ணாலுமே it cannot be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. ஓகேவா? அதை பண்ணவே முடியாது. ஒருவேளை இப்போ வந்து 2 by 4 இருந்துன்னு வச்சுக்கோங்க. this 4 can be written in the form of 2 square. ரைட்டா? 2 square. இப்போ 2 into 25 போட்டால் 100 வந்துடும். ஸோ 2 by 100 வந்துடும். கரெக்டாக? ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கீழே 100 வந்துச்சுன்னா தென் யூ வில் கெட் எ டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ 3யை வந்து கண்டிப்பாக வந்து 2 to the power of m 5 to the power of m எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஸோ that will give a non-terminating and repeating decimal. non-terminatingனா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 6 72 120 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
யூஸிங் ஃபண்டமெண்டல் தியரம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் போடணும். இப்போது நீங்கள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் எல் டிவிஷனில் கண்டுபிடிப்பீங்க, லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிப்பீங்க. யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? 6 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணனது 6னா 2 3 அவ்வளோதான். 6 வந்து 2 to the power of 1 3 to the power of 1ன்னு எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் 72 எப்படி பண்ணுவீங்க? 72 2ல் பண்ணால் 3 times பேலன்ஸ் 1 6 1 பேலன்ஸ் 1 8 9 3 3. அப்போது எப்படி எழுதலாம்? 2 to the power of 3 into 3 to the power of 2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரைட்? நெக்ஸ்ட் 120 எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? 120 2ல் பண்ணால் 60 30 15 3 5 கரெக்டா? ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 to the power of 3 into 3 to the power of 1 into 5 to the power of 1. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட்ன்னு இருந்தாலே லோவஸ்ட் வேல்யூஸ் எடுத்துக்கணும், லோவஸ்ட் டிகிரி. ஓகே? ஹையஸ்ட்னா HCF ஹையஸ்ட்னா லோவஸ்ட் டிகிரி. இதில் எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸாக இருக்குது? இது காமனாக இருக்குது, இது காமனாக இருக்குது. ஓகேவா? ஹையஸ்ட்னா என்ன டிகிரி எடுத்துக்கணும்னு சொன்னால் லோவஸ்ட்டு. HCF ஈக்குவல் டு 2. இதில் மூணுத்தில் எது லோவஸ்ட்டு? 2 to the power of 1 தான். ஸோ 2 to the power of 1. வேறு என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. இதோட லோவஸ்ட் டிகிரி என்ன? 3 to the power of 1. ஸோ யுவர் HCF ஈக்குவல்ஸ் டு 2 3s are 6. புரிஞ்சுதா? ஹையஸ்ட்னா லோவஸ்ட் காமன் டிகிரிஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா என்ன? லோவஸ்ட்டு. லோவஸ்ட்னா அதுக்கு என்ன ஆப்போசிட்டு? ஹையஸ்ட் பவர்ஸ். இப்போ 2 இருக்குது. 2ல் எது ஹையஸ்ட் பவராக இருக்குது? 2 cube. நெக்ஸ்ட்டு 3ல் எது ஹையஸ்ட் பவர்? 3 ஸ்கொயர். ஓகேவா? 5 எதுவுமே இல்லை. அந்த 5 to the power of 1 மட்டும் தான் தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கணும். ஓகே? லோவஸ்ட்னா ஹையஸ்ட் பவர்ஸ் உள்ள இதெல்லாம் எடுத்துக்கணும். ஹையஸ்ட்னா லோவஸ்ட் பவர்ஸ் உள்ளதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 cube என்ன? 8. 3 square 9 into 5. That is equals to 8 9s are 72. 72 into 5 10 35 36 360. So your LCM is 360 and HCF is 6. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்படி தான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். எல் டிவிஷனோ லாங் டிவிஷன் மெத்தட்லலாம் நீங்கள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இந்த லேயரை பொறுத்த வரைக்கும். ஓகே? அவ்வளோதான். இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஃபார் எனி 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் A and B, HCF into LCM equals to the product of the numbers. ஞாபகம் இருக்கா? HCF of 2 numbers into LCM of 2 numbers equals to product of the numbers. Next. Okay. இப்போ வந்து HCF LCM வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? அது வந்து இப்போது நம்ம இங்கே பார்த்தோம்ல HCF into LCM of 2 integers that is equals to product of the number. அதே போல் இப்போ வந்து HCF of 3 number, HCF of A B C, இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். that is into LCM of 3 numbers. This is not equals to product of the numbers. இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. product of the numbers A, B, C. 2 integersனா HCF into LCM equal to product of the numbers இருக்குது. ஓகேவா? இதுவே வந்து 3 integers A, B, C 3 இருந்துன்னா HCF into LCM is not equal to product of the numbers. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? கிளியர்? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து HCF and LCM of any 3 positive integers வந்து
நம்ம இப்போ போட்டோம்ல இந்த மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைனா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. ஓகேவா? இது நம்ம புக் அந்த எண்ட் ஆஃப் த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில். LCM ஆஃப் PQRன்றது 3 integers. LCM இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர் P into Q into R into HCF of PQR by HCF of PQ. ஃபஸ்ட்டு PQக்கு என்ன LCM, HCF, Q and Rக்கும் என்ன HCF, அப்புறம் P and Rக்கும் இல்லை HCF. ஒரு வேலை தான் கேட்பாங்க, பட் எதுக்கும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? LCM கேட்டால் எல்லாமே HCF-ஆக இன்வால்வ் ஆகும். ஓகே, அதே போல் HCF ஆஃப் 3 integers கேட்டாங்கன்னா எல்லாமே LCM-ஆக இன்வால்வ் ஆகும். LCM ஆஃப் 3 நம்பர்ஸும் எழுதணும், அப்புறம் LCM ஆஃப் ஃபஸ்ட்டு 2 numbers, செகண்ட் 2 numbers, அப்புறம் அப்படி சைக்ளிக் PQ, QR and PR. ஓகே, இதுவும் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. HCFனால் எல்லாமே LCMனால் எல்லாமே HCF-ஆக இருக்கும், HCFனால் எல்லாமே LCM-ஆக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் HCF அண்ட் LCM ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன P/Q அண்ட் R/S. இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் HCFும் LCMும் எப்படி கண்டுபிடிக்கிறது? LCM ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னால் LCM ஆஃப் த நியூமரேட்டர் பை HCF ஆஃப் த டினாமினேட்டர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM ஆஃப் நியூமரேட்டர் என்ன? நியூமரேட்டர் ரெண்டுத்துக்கு என்னது? Pயும் R. LCM ஆஃப் PRக்கு LCM எடுக்கிறோம். அதே போல் HCF ஆஃப் டினாமினேட்டர் என்ன? QSக்கு HCF எடுக்கணும். ஓகே, LCMக்கு நேராக அப்படியே LCM வரும், அதுக்கப்புறம் தான் HCF வரும். அதே போல் HCF கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் பை LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ். கிளியர்? இது போல் தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு LCM அண்ட் HCF எடுக்கணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் கான்செப்ட் இன் திஸ் லேயர் இஸ், இஃப் P இஸ் அ ப்ரைம் நம்பர், ஏதோ ஒரு ப்ரைம் நம்பராக இருந்தால், அண்ட் P டிவைட்ஸ் A ஸ்கொயரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிச்சுன்னா தென் P டிவைட்ஸ் A. P வந்து ஏவை டிவைட் பண்ணும், வேர் A இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? A ஸ்கொயரை P-ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா தென் ஏவையும் P-ஆல் டிவைட் பண்ண முடியும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, we'll stop with this. We'll continue with the 1 mark question. 1 mark, 2 marks, 3 marks, 5 marks அப்படி போகலாம். ஓகேவா? Be thorough with this. Okay, thank you.